வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஓட்ஸ் கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓட்ஸில் நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை தாராளமாக சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு அரை கப் பாலில் 1 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டிகள் இல்லாமல். இதுவும் ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தான். ஆல்ரெடி இந்த ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு பேனில் 2 ஸ்கூப் ஓட்ஸ் எடுத்துக்கலாம். 400 ml பால் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஓட்ஸை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அரை கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஓட்ஸை முழுக்கவே பாலில் கலந்தோன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி கலந்தோன்னா ஓட்ஸ் நல்லா வெந்து வரும். ரெண்டே நிமிஷத்தில் இந்த ஓட்ஸ் நல்லா வெந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்து இது மாதிரி கொஞ்சம் திக்காக மாறிடும். ஓட்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பாலை இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கஸ்டர்ட் பால் சேர்த்த பிறகு இது நல்லா திக்காக மாறிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு செமி லிக்விடாக இருந்தால் போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறின பிறகு இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் tutti fruட்டியும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். tutti fruட்டியும் நம்ம வீட்டிலேயே பண்ண tutti frutti இது. அதோட ரெசிப்பியும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடைசியாக இதில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தேனை சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் அப்படி இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.